இந்த தினம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை இங்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றது உங்களுக்கு ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க என்னென்னன்றது. நான் கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சிடுறேன். அம்மாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு நாடு முழுவதும் இப்படி இந்த மாதிரி தான் 24ஆம் தேதியிலிருந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறாங்க. இந்த மாசமெல்லாம் கொண்டாடுறாங்க. புரட்சி தலைவி அம்மா இந்தியாவில் எவ்வளவோ முதலமைச்சர் இங்க இருந்தாங்க. எவ்வளவு முதலமைச்சர்ல ஆண் முதலமைச்சர் எவ்வளவு பேர் இருந்தாங்க, பெண் முதலமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா அம்மா மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யாருமே இல்லை. அது காரணம் என்னன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு இரும்பு பெண்மணி போல் ஆட்சி செய்தார். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அம்மா என்றாலே எல்லாம் அப்படியே அணுகுவாங்க. எவ்வளவு ஆளா பெரிய ஆளா இருந்தா கூட அம்மான்னா அந்த பயபக்தி இருந்தது. ஏன் அப்படி இருந்ததுன்னா அம்மா அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் இந்த தமிழகத்தை வச்சிருந்தாங்க. இந்த தமிழகத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்தியாவில் ஒரு பின்தங்கி இருந்தா ஒரு மாநிலம் என்ன தமிழகம். தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போய் வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா வேலை, ரோடு வேலையிலேருந்து மார்க்கெட் வேலையிலேருந்து எல்லா மூட்டு தூக்குறதுல இருந்து எல்லாமே வெளியில போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை, இந்த தமிழகத்தை இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அண்ணன் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள். எப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பெண் சமுதாயம் இன்னைக்கு ஒரு தலை நிமிர்ந்து நின்று இருக்குதுன்னா அதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அந்த பெண்களுக்காக அந்த சுயது குழுக்களை ஏற்பாடு செய்து அந்த சங்கங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தது முதலாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்பதான் அந்த பெண்கள் வெளியிலே வந்து அந்த சங்கங்கள் ஏற்பாடு செய்த பிறகுதான் இதானது. அது மட்டும் இல்ல, பெண்களுக்காக ஒரு காவல் நிலையங்கள், போலீஸ் ஸ்டேஷன் அமைத்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவருடைய பாதுகாப்புக்காக. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட திட்டங்கள் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் குடும்பத்துக்காக இருக்கிற ஒரு ஆட்சி. ஆனா புரட்சி தலைவி அம்மா அப்படி இல்ல, மக்களுக்காக இருந்தது. மக்களுக்காக இருந்ததுன்னா எப்படி, ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு தாய் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அது தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் செஞ்சு காமிச்சது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன திட்டங்கள், பெண்கள் வாழ்வாதாரம், பெண்கள் நல்லா இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கு, அந்த ஊரு நல்லா இருக்கு, அந்த நாடு நல்லா இருக்குன்ற வகையில பெண்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000. அதே மாதிரி பெண் தொட்டில் குறைந்த திட்டம் கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்தியாவிலே உலகத்தில் யாரும் கொண்டு வரல அந்த திட்டத்தை. நிறைய பெண்களை கொண்டுட்டு இருந்தாங்க, பெண் பிள்ளைகளை கொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டில் குறைந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒரு சமூக நீதியை காப்பாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக உங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு இலவசமாக ஆடு மாடு கொடுத்தாங்க, கோழி வளர்ப்பு திட்டம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்கள வேலைக்கு போறதுக்கு முன்னே அவர் நல்லா படக்கூடாதுக்காக மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எதுக்கு கொடுத்தாங்கன்னா வேலைக்கு போறவங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு செய்ய வைக்கணும், அதே மாதிரி ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு சாப்பாடு செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்பர் 1 கல்வி இருக்குதுன்னா அது தமிழகம். அதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காரணம் என்னன்னா, நாம் எல்லாம் படிக்கும் போது ஒரு ட்ரெஸ் இல்லைன்னா 2 ட்ரெஸ் இருக்கும். ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு குழந்தை அவரோட பிள்ளைகளுக்கு கூட நம்ம வாங்கி கொடுக்க முடியாது நம்ம எல்லாம். ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4 ட்ரெஸ், ஒரு பேக், செருப்பு, அவருக்கு தேவையான புத்தகங்கள் எல்லாமே கொடுத்து மத்தியானம் நல்ல சாப்பாடு கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டும் இல்ல, 9வது 10க்கு போனா சைக்கிள், அப்புறமா போனா லேப்டாப், இந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்க பாரு உலக நாடுல எல்லாம் வேலை செய்யறாங்க நம்ம பசங்கள் எல்லாம். இன்னைக்கு அந்த எடப்பாடி அவர்கள் அதே மாதிரி தான். இன்னைக்கு நீட்னு சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்குது இந்த ஆட்சி. ஆனா அந்த எடப்பாடி அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு 7% இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னைக்கு 3000க்கு மேலாக மருத்துவர்களாக உருவாக்கியவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இது மட்டும் இல்ல, அண்ணன் அதே மாதிரி நம்ம பசங்க நம்ம இவரெல்லாம் சொன்னாங்க, ஒன்றிய செயலாளர் இவரெல்லாம் சொன்னாங்க தாலிக்கு தங்கம் திட்டம். இது தங்கம் இருக்கிற நாட்டிலே இந்த மாதிரி திட்டம் இல்லை.
அம்மா பாருங்க எப்படி என்று தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து என்னன்னா அது நல்லா படிச்ச பெண்களுக்கு டிகிரி படிச்சிருந்தா 50,000 8 கிராம் தங்கம், எஸ்எல்சி அப்படி படிச்சிருந்தா 25,000 8 கிராம் தங்கம். இதெல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்காக, இதெல்லாம் அவங்கள மக்களை இது பண்றதுக்காக தான் அம்மா புரட்சித்தலைவர் அம்மா அவர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அம்மா உணவகம், அப்பா அம்மா உப்பு, அம்மா தண்டி, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் புரட்சித்தலைவர் அம்மா சிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கம்மி விலையில கொடுத்தாங்க புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு இந்த அரசு 520 வாக்குறுதிகள் கொடுத்தது. நீங்க நல்லா யோசனை பண்ணணும். 2006 கருணாநிதி வந்தாரு, 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்க, ஏமாத்தி வந்துட்டாங்க. அப்புறமா 10 மணி நேரம் கரண்ட் இல்ல, ஆட்சி போனது திரும்ப 10 வருஷம் அவங்கள வந்து யாரும் கவனிக்கல, அவ என்ன சொன்னாலும் கேட்கல, யாரும் ஓட்டு போடல அவங்களுக்கு. நல்லா பார்த்தாங்க, 10 வருஷம் கேப் ஆயிடுச்சு இல்லையா. 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல மெயினா வந்து 1000 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு எல்லாருக்கும் கொடுக்குறான்னு சொன்னாங்க. எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி கல்வி கடன் ரத்து செய்யறாங்க. அந்த கல்வி கடன் யாரெல்லாம் செஞ்சிருக்க அவரும் ஓட்டு போட்டாங்க. விவசாய கடன் ரத்து செய்யறாங்க, அதுல ஓட்டு போட்டாங்க. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அவங்களுக்கு பல ஓய்வு திட்டம் கொண்டு வர்றாங்க, அவங்களும் ஓட்டு போட்டாங்க. அப்புறமா 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அவங்களும் இளைஞர்களும் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி 30 வருஷத்துக்கு மேல கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க, அந்த பெண்களும் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இப்படி அதே மாதிரி 5 பவுன் நகை அடமானம் வச்சிருந்தா அவங்க எடுத்து கொடுத்துடுறா. இன்னைக்கு எலெக்ஷன்ல கூட சொன்னாங்க, நீங்க இன்னைக்கு போய் வச்சுடுங்க, நாங்க தான் ஆட்சிக்கு வர்றது எடுத்து கொடுத்துடுறாங்க. 48 லட்சம் பேர் அந்த மாதிரி அடமானம் வச்சிருந்தாங்க. எல்லாருமே ஏமாத்திட்டாங்க, எதுவுமே செய்யல, எந்த இதுவுமே இது பண்ணி கொடுக்கல. பண்ணது ஒண்ணுதான், 1000 ரூபாய் கொடுக்கறான்னு சொல்லிட்டு பாதி பேர் கொடுத்திருக்காங்க, பாதி பேர் கொடுக்கல. இந்த 5 வருஷத்துல அவங்க கொடுத்திருக்கிறது 35,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்த குடும்பங்களுக்கு சொல்றேன் நான், கொடுக்காத குடும்பங்களுக்கு இல்ல, கொடுக்காத குடும்பங்களுக்கு இல்ல. அவங்க கொடுத்தது 35,000. ஆனா நம்ம கிட்ட வாங்கினது எவ்வளவு? கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னாங்க, வீட்டு வரி போடுறது இல்லைன்னாங்க, சொத்து வரி போடுறது இல்லைன்னாங்க, அத்தியாவசர பொருட்கள் விலை ஏத்துறது இல்லைன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறான்னாங்க, நீட் ரத்து செய்யறான்னாங்க, சாராய் கடை மூடுறாங்க, டாஸ்மாக் கடை மூடுறாங்கன்னு சொன்னாரு, டோல்கேட் மூடுறான்னு சொன்னாங்க, கேஸுக்கு மானியம் கொடுக்கறான்னு சொன்னாங்க. ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. எல்லாமே விலைவாசி ஏத்திட்டாங்க. ஏத்திட்டு இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவுன்னா 5 வருஷத்துல ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் அதிகமா செலவாயிட்டு இருக்குது. இப்போ எவ்வளவு இந்த 5 வருஷத்துல? ஆனா நம்மளுக்கு கொடுத்தது எவ்வளவு? அவரு 35,000 கொடுத்திருக்காரு. இந்த 5,000 சேர்த்து இப்ப கொடுத்திருக்கிறது 35,000 கொடுத்துட்டு நம்ம கிட்ட 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட இந்த புடுங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 5 லட்சம் கோடி கடன் செய்து 2 லட்சம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு இருக்கிற ஒரு தலைக்கு 2 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கடன் நம்ம தலைமையில இருக்குது. இப்போ இந்த 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் செலவு பண்ணது மட்டும் இல்லாம 2 லட்சம் கடன் நம்ம மேல இருக்குது இந்த 5 வருஷத்துல. சரி, இதெல்லாம் என்னடா செஞ்சாங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் செஞ்சுட்டு 4 லட்சம் கோடி ஊழல் செய்தது இந்த அரசு. எல்லா அமைச்சர்களும் எல்லா துறைகளும் இன்னைக்கு 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்காரு. நம்ம பணம் எல்லாம் எங்க இருக்குது? அவங்க குடும்பத்துல இருக்குது, அவங்களோட அமைச்சர்கள் வீட்டுல இருக்குது. என்ன ஆகுது? அப்ப நம்ம இப்படியே போனா நம்ம ஆட்சி, நம்ம மக்கள் என்ன ஆகுறாங்க? தமிழ்நாடு அவ்வளவுதான். நம்ம யாரும் கடவுள் கூட காப்பாற்றப்படாது. நம்ம ஒன்றிய செயலர் சொன்ன மாதிரி நம்மள கடவுளை கூட காப்பாற்ற முடியாது. அதனால தயவு செஞ்சு வரும் தேர்தல் அண்ணன் எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வர்றது உறுதி. மக்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சொன்னாங்க கர்நாடகால ஆட்சிக்கு வந்த உடனே 2000 கொடுக்கறாங்க, 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுக்கறாங்க. நல்ல முதலமைச்சர் அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல சாதாரண முதலமைச்சர். அவர் கொடுத்தாங்க. இங்க கொடுத்தாங்களா? 3 வருஷம் ஆகி கொடுக்கல. சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சண்டை போட்டு தான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தது. அதனால இவர் இதுக்கு மேல 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இது அதான் ஒன்றிய செயலர் சொன்ன மாதிரி இந்த 3 மாசத்து இந்த கோடை காலத்துக்காக 2000 இந்த கோடை காலம் இவ்வளவு நாள் வரலையே 5 வருஷத்துல ஏமாத்துறாங்க பாருங்க. எலெக்ஷனுக்காக கொடுத்திருக்காரு. அதனால நீங்க பயப்படுற தேவையில்லை. அண்ணன் எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வருது உறுதி. அண்ணன் எடப்பாடி அவர்கள்
ஒரு குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே கொடுக்கறாங்க. அதுக்கு நாங்க கேரண்டி இங்க. நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லை, நம்மள பிடிச்சுக்கலாம் நீங்க. அதுக்கு நீங்களும் கேரண்டி தான். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் அம்மா பிள்ளைகள், நீங்க எல்லாம் அம்மாவுடைய விசுவாசம் உள்ளவங்க தான் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க கேரண்டி, நாங்க கேரண்டி. நம்ம பக்கத்துல எல்லாம் சொல்லுங்க தைரியமா, அந்த எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வாங்கி கொடுக்கிற, 2,000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு மாசம் வாங்கி கொடுக்கிற, நம்ம ஓஏபி வயசான முதியவர்களுக்கு அந்த ஓஏபி 2,000 ரூபாய் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு இல்லாத அம்மா, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது வருஷத்துக்கு 60,000 வீடு கட்டி கொடுத்தாங்க. இந்த ஆட்சில வீடே இல்ல, வீடே கட்டி கொடுக்கல இந்த ஆட்சில. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்கிறாங்க, வீடு இல்லாதவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள். வீடு இல்லாதவர்கள் கண்டிப்பா வீடு கட்டி கொடுப்பாங்க. அது இடம் இல்லைன்னா இடமும் வாங்கி வீடு கட்டி கொடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்கறான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆட்சியில சொன்னாங்க 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க, 100 பைசா கூட கொடுக்கல. பாத்துக்கல நீங்க. அண்ணன் எடப்பாடி ஒரு 3 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்கறான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு மட்டும் இலவசமாக இருந்தது பஸ்ல, இன்னைக்கு ஆண்களுக்கு இலவசமா கொடுக்கறான்னு சொல்லிட்டார் புரட்சி தலைவர் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஆண்களே இலவசமா போலாம். அதே மாதிரி ஸ்கூட்டர் ஏற்கனவே அம்மாவோட ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க. பெண்கள் எதனா வேலைக்கு போறதுக்கோ வெளியில போறதுக்கோ ஸ்கூட்டர் வாங்கினா அதுக்கு பெண்களுக்கு மானியமாக 20,000 கொடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் இப்ப சொல்லியிருக்கிறாங்க 25,000 ரூபாய் மானியம் கொடுக்குற. யாரானா ஸ்கூட்டர் வாங்கல, பெண்கள் யாராவது ஸ்கூட்டர் வாங்கினா அவர் பேர்ல 25,000 மானியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல திட்டங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. 10 திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது செய்வார். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சி தலைவர் அம்மா ஆகட்டும் சொன்னது ஏமாத்துறது சரித்திரமே கிடையாது. அவருடைய பிள்ளைதான் அண்ணன் எடப்பாடி அவர்கள். ஏமாத்த மாட்டாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள், அவருடைய பிள்ளை. இவரு மாதிரி ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அண்ணன் எடப்பாடி ஆகட்டும் மக்களுக்காக இருக்கிற ஆட்சி, மக்களாட்சி. அதே திமுக அப்படி கிடையாது, குடும்பத்துக்காக இருக்கிற ஆட்சி, குடும்பத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சி. இன்னைக்கு நான் பாத்துக்கலாம் 5 லட்சம் கோடியில 4 லட்சம் கோடி ஊழல் செய்து இன்னைக்கு ஆட்சி செய்து இருக்க மக்களை ஏமாத்துகிற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. அவங்க எப்பவுமே 5 வருஷத்துக்கு மேல திரும்ப ஆட்சிக்கு வந்து சரித்திரமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 வருஷ காலம் இருந்தார், புரட்சி தலைவர் அம்மா 10 வருஷ காலம் இருந்தது. ஆனா இவங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ இவர் வர்றாரோ சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ரெடி பண்றதே சரியா போகுது. நமக்கு வரும்போதெல்லாம் 2 வருஷம் ஆகுது சரி பண்றது. ஆனா எடப்பாடி அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகுதுங்க உங்க கையில இருக்குது. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.